சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெயிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்யதான் எங்கள் மெய்யான தேவனே, அன்பின் பிதாவே, இந்த வாரத்தின் முதல் காலை வேளையிலே உமக்கேற்ற மகிமும் கனத்தையும் ஏறெடுக்கும்படியாக, நல்லது தொழுகை ஏறெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் யாரும் ஒன்று செய்திருக்கோம் தகப்பனே. அது உங்களுடைய கிருபையால் நீர் கூட்டி சேர்த்துக்கு என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக கூட தகப்பனே, இந்த வேளையிலும் முன்னேற்ற போகிறதான அடியனை மறைத்து நீரை வெளிப்படும் தகப்பனே. கேட்கிறதான மக்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய மன பதவிகளை பதிய வைத்து அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும் தகப்பனே. அப்படியாக ஆரம்பம் முடியப்படுகிறோம். உம்முடைய பிரசனம் கிருபை வளர்த்து எங்களோடு கூட வளர்த்த வேண்டுமாய் எல்லாவற்றையும் தேசிய முடிஞ்சுக்கு நல்ல பிதாவே. ஆமென். முதலாவது உங்கள் அனைவருக்கும் விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்று தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக நான் இந்த கோவை சிட்டி பகுதி சபையில் பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு நீ யாரும் தெரிஞ்சிருக்கோ, ஒரு சிலருக்கு யாரும் தெரியாது. அதனால் ஒரு சின்ன முன்னுரை. இங்கே காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து பின்சி அப்படிங்கிறவங்க இந்த சபைக்கு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுடைய ட்வின் பிரதர் தான், கூட போகிற இரட்டை சகோதரர் நாங்கள் இருந்து வரோம். அப்புறம் இந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் நான் ஒரு 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசியாக சபைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஒரு கடமை அப்படிங்கிறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் எங்கேயும் போய் பைபிள் காலேஜெலாம் படிக்கல. ஆனால் ஒரு இப்போ 2020 2021 அப்புறம் துபாய் 2017 துபாய் சபைக்கு போயிட்டுருக்கிறேன். அப்போ அங்கே ஊழியம் இருந்த ஜான்சன் பிரதர் அப்படிங்கிறவர் அந்த சபையை எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்திய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல நிக்சன் பிரதர் அப்படின்னு ஒரு வாலிப சகோதரர் என்னோட, அவர் தான் அந்த சபையை முன்னின்று நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவருக்கு ஒரு உடன் ஊழியர் இல்லை. அப்போ தான் என்னை நான் தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ ஊழியங்கிறது நம்ம அந்த பக்குவப்படுத்துறதை தாண்டி நம்ம அந்த வேத வசனத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்ம மூலியமாக வெளிப்படுத்துவார் வார்த்தைகளை. ஸோ அப்போ ஒரு 2021 இப்போ வரைக்கும் துபாய் தேசத்தை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே பசுனாபுரம் பகுதியிலையும் டிஎன்பாளைய பகுதியிலையும் ஊழியர் செஞ்சுட்ருக்கிறப்போ அந்த 2 ஊழியர்களுக்கும் நான் உடன் ஊழியரை போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். இதே என்னோட ஒரு சின்ன முன்னவை. சரி, செய்தி கடந்து சொல்லுவாங்க. எப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்பது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம், தேவனுடைய வார்த்தை ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு ஒரு வசனத்தோடு எப்பொழுதும் நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்வது வழக்கம். யாருக்கும் தெரிந்த வசனம் தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அது எல்லாரும் தெரிந்த வசனம் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது. இது முழுமையான வசனம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையை இன்னொரு முறைமையின்படி சொல்லுவோம் அப்படின்னா, இன்னொரு கோணத்தில் சொல்லுவோம் அப்படின்னா, தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில். ஸோ அந்த வார்த்தை எங்கே இருந்தது? பரலோகத்தில். பரலோகம் முழுவதும் தேவனோட வார்த்தையால் மட்டும்தான் நிரம்பி இருக்க போகுது. ஸோ இந்த 1 மணி நேரமோ இல்லை தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு இப்போ கஷ்டப்பட்டோம்னா அங்கே தேவனோட வார்த்தை மட்டும்தான் இருக்கும். நித்தியமாக அது மட்டும்தான் நம்ம கூட இருக்க போகுது. அப்போ எப்படி நம்ம அதுக்கு ஆயத்தம் ஆகும்? ஸோ தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் ஞாயிற்றுக்கிழமை வேலையை மாத்திரமல்லாமல் எப்பொழுது எங்கே யார் மூலியமா சொல்லப்படுதோ உண்மையான சத்திய வேதவசனம் அதை ஆர்வமாக கேட்கப்படுவதாக நம்ம அனைவரும் இருக்க வேண்டும். இப்பொழுது செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் யாவரும் வாசிக்க கேட்டோம். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரதுனால ரொம்ப ஒரு கடுமையான ஒரு ஆகாரமாக எடுத்துகிட்டு வராமல், சரி எல்லோருக்கும் தெரிஞ்சுதா சுலபமாக ஈஸியாக ஒரு சின்ன ஊமையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே அப்படின்னு தான் இந்த செய்தியை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா முந்தானே தான் ஜான்மர் கூப்பிட்டு இந்த செய்தி கொடுங்கன்னு சொன்னார். சரி, ஒரு சின்ன ஊமையில் இது நான் இது வரைக்கும் போதிக்கல, இதுலேருந்து போதிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எல்லாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் என்ற தினத்தில் பார்ப்போம். இந்த வசனம் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒருத்தர் அவனுடைய நிலம் நன்றாக விளைஞ்சிருச்சு. ஓகேவா? தேவன் தான் அதை ஃபர்ஸ்ட் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அது நன்றாக விளைஞ்சிருச்சு. விளைஞ்சதுக்கு அப்புறம் அவன் அதை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ள அவன் என்ன சொல்றான்னா, இந்த வசன பகுதியில் வாசிக்கும் பொழுது தெரியும், அவன் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் என் 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 என்னுடைய அப்படின்னு முதலே அவனுடைய பலத்தையும் அவனுடைய அந்த பாடுபட்டதையும் தான் முன்கொண்டு நிறுத்துறானே ஒழிய தேவன் தான் இது எனக்கு வாய்க்க செய்தார். இப்போ விதைக்கிறனால ஒன்றும் இல்லை, தண்ணி நீர்ப்பாய்ச்சனால ஒன்றும் இல்லை, விளைச்சல் யாரு? தேவன். அந்த எண்ணம் முதலாவது அந்த மனிதத்தில் இல்லை. இதான் இந்த வசன பகுதியில் நம்மளுக்கு எல்லாம் காமனாக தெரிஞ்சதுதான் விஷயம். சரி, அதுக்குள்ளாக இன்னும் சற்று உள்ளே போய் பார்த்தால்
பழைய ஏற்பாட்டு பகுதியிலேயே வந்து நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பணக்காரனா இருந்தா அவன் என்ன பண்ணணும்னா ஒரு சில இடத்த வந்து ஒரு சின்ன இடத்த ஏழைகளுக்காக விட்டு கொடுத்துடணும். அதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி தனியாக விட்டுறணும். அவங்க வந்து அதில் வெள்ளாமை பண்ணலாம், அது விளைவிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அறுவடை செய்யும் பொழுது அதை வந்து விட்டு கொடுத்த ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டின் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரியுற ஒரு உதாரணம், ரூத்தருடைய அந்த சரித்திரத்தில் அவங்க பார்க்கும் பொழுது அவங்க கோதுமையை பொறுக்க வரும்போது அவங்க பொறுக்க வேணும்னு சொல்லும்போது அந்த நிலத்த உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பழைய ஏற்பாட்டில் இப்படி நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஆதார வசனங்கள் நிறைய இருக்கு. தனக்கு உண்டானவை அல்ல, பிறனுக்கானவனே நோக்குவானாயாக. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டியது, பேசிக்காக இருக்குது. ஒரு சில வசன ஆதாரங்களோட அப்படியே பார்த்து கடந்து செல்வோம். புதிய ஏற்பாட்டின் பற்றி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஸோ இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தனக்கானவனிலே பிறனுக்கானவனை நோக்குவானாயாக. ஸோ அடுத்தவனுக்காக நம்ம யோசிக்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல இது என்னுடையது, இதனுடைய சொந்தமான பொருள் அப்படிங்கிற ஒரு கருத்து எப்படி முன் வரும்? அடுத்தவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இது நம்மளுடைய இது அப்படிங்கிறதான சிந்தையில் நம்ம ஒவ்வொருவரும் வளர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதே போல் ரோமர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்கட்டவன். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். பவுலானவர் மாம்சத்தை புசிக்கிறது குறித்து ஒரு கருத்து சொல்லிக்கிறது, யாருக்கு தெரிஞ்சதா இருக்கு. நீ புசி தவறில்லை, ஆனா அது உன்னுடைய சகோதரனுக்கு இடல் உண்டாக்குனா அதை வந்து நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அதே கருத்து தான் இங்கும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கான, நீ வந்து தேடி அந்த இடத்துல வந்து நின்றுட்ட, ஓகே, இன்னும் இடல் அடைச்சிட்டு இருக்கிற உன்னுடைய சகோதரன் அந்த நீ செய்யற காரியத்தினால அவன் இடல் அடைகிறானா அதை பத்தி சிந்திக்காத. நன்மை உண்டாகப்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அவனுக்கு எப்படி பிடிக்குதோ, இப்ப நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், நமக்கு பிடிச்ச நம்மளுக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த ஃபார்மேட்ல நாம அவங்களுக்கு செஞ்சுட்டு போகணும். அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும். அதே போல கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் என்னங்க? கலாத்தியர் 6:2 படி நீங்க வந்து அவங்க இடல் அடிக்கும் போது ஹெல்ப் பண்றீங்க, அதெல்லாம் தாண்டி அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னா ஒரு பாரத்தை ஒருவர் சுமப்பது. தான் சகோதரன் அவன் வந்து அவனுக்கு தெம்பில்லை, நான் என்னால் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு நாள் 50 கிலோ தூக்க முடியும், என் சகோதரனால ஒரு 30 கிலோ தூக்க முடியும்னா, அந்த 20 கிலோ நம்மளால எக்ஸ்ட்ரா தூக்க முடியும்னா அந்த பாரத்தை நம்ம சேர்ந்து சுமப்பது. இதுதான் கிறிஸ்துவ அன்பு. கிறிஸ்துவ அன்பை நம்மளுக்குள்ளாக கிரியை செய்தனா என்னன்னா, நம்மளுடைய அனைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நம்மளுடைய பாவங்களையும் அவர் சுமந்தார். இதுதான் கிறிஸ்துவ அன்பு எக்ஸ்ட்ரீம் லவ். இதைத்தான் நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். அதை வந்து நம்ம வெளிக்காட்டணும். அந்த இடத்துல வந்து அவருடைய பாரத்தை நம்மளுடைய சகோதரனுடைய பாரத்தை சேர்ந்து சுமக்கிறவர்களாக நம்ம அந்த அளவுக்கு வளர வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக் கடவன். சரி, அதே போலதான் இது ஒரே சாராம்சத்தை கொண்ட வசனங்கள் தான். ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல், தனக்கானவனை தேடாமல், தனக்கு நாளைக்கானவனை சேர்த்து வைக்காமல், அடுத்தவங்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து அவர்களுக்காக அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் எது பிரயோஜனமா இருக்கும், நம்ம செஞ்ச எது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும், எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தித்து செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு. உலகம் வந்து நம்ம இப்போ வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ணு. உலகம் நம்மளுக்கு போதிக்கிறது உன்னை நீ நேசி, அது மாத்திரம் போதுமானது. ஆனா வேதாம நம்மளுக்கு அது கருத்து இல்லைங்க. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி, இதுதான் முதல் கற்பனையா இருக்குது. தேவனின் இடத்துல நீ அன்பு கூறுறியா, அது முதலாம் கற்பனை. அது ஈடான இணையான கற்பனை என்ன? உன்னை போல அடுத்தவனை நேசி. இவ்வளவு சிம்பிள். இது வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு நம்ம வளரணும். நாளுக்கு நாள் வளர்றது தான் கிறிஸ்துவம். நம்மளை அதுக்குள்ளாக காரியத்தில் சிந்தித்து நம்மளை போல அடுத்தவர்களை, தேவன் சொன்னது போல நம்மளை போல அடுத்தவர்களை யோசிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். அப்படி அன்பு செலுத்துறதுல நம்ம வளர்வா இருக்க வேண்டும். அப்புறம் முதல் காரியம் ரெண்டு காரியங்களை பார்த்தோம். அவன் செஞ்ச தவறு ஒன்று என்ன 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 அப்படின்ட்டு.
இன்னொன்று அடுத்தவங்களுக்காக எண்ணாமல் விட்டது. ரெண்டுமே தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. மூன்றாவது காரியம், ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கான அந்த பாயிண்ட்டை பார்ப்போம். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 49:11. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். ஸோ அந்த ஐஸ்வர்யன் பண்ண தவறு இன்னொரு தவறு என்னங்க, இது இடித்து இன்னும் நான் பெருசாக கட்டுவேன் அப்படின்னா, இப்போ அவனுக்கு வந்து வருஷம் ஒரு 100 மூட்டை வந்துருக்குன்னா அந்த விளைச்சல் வந்து ஒரு 500 மூட்டையாக இருக்குன்னா அவனுக்கு இடம் பத்தலை. ஸோ இடித்து உடனே பெருசாக கட்டுவான். 100 தான் அவனுக்கு தேவை, போதுமானது. ஏன்னா ஆல்ரெடி அவன் தான் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த வருஷத்துக்கு அவன் குடும்பத்துக்கு அது தேவையானது. 4 மூட்டை எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்னா அவன் என்ன இப்போ யோசிச்சிருக்கணும், ஃபஸ்ட்டு என் இல்லான பசியில் இருக்கிறானே அவனுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதை அவன் பண்ணல. இந்த வசனம் நம்மளுக்கு எதை குறிப்பிட்டு சொல்லுதுன்னா, அவங்க தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் தங்களுடைய வீடுகள் மேலேயும் அவன் எப்படி அந்த குடோனை இடித்து பெருசாக கட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த பில்டிங் மேலே ஒரு நம்பிக்கை வச்சானே, அதை அவன் தேவன் மேலே வைக்கல. இந்த வருஷம் கொடுத்த தேவன் அடுத்த வருஷம் எனக்கு கொடுப்பாரு. நான் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், பசியாக இருக்கிற என்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கணும், பசியாக சகோதரி இருக்கிற அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தையில் அவன் இல்லாதவனாக இருந்தான். இதனால தான் தேவன் வந்து மதிகேட்டதே அப்படின்னு சொன்னார். அதே போல் வந்து 4வது இதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய முக்கியமான காரியம் வந்து, நாம் எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற காரியம். பொக்கிஷத்தை நம்ம எங்கே சேர்த்து வைக்கிறோம்? எல்லாரும் தெரிஞ்ச காரியங்கள் தான். இந்த வசனம் வாசிக்கணும் அவசியமே இல்லை நம்மளுக்கு. இந்த பூமியில் வந்து பூச்சி சாப்பிட்ரும், கரையை அரைச்சிடும். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தில் சேர்த்து வைத்தீங்களானால் அது நம்மளுக்கு நம்ம ரட்சிப்பு நிறைவேற அதுதான் உதவி செய்யும். இங்கே நம்ம காரியங்களை சேர்த்து வைக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட் அது. அதுக்காக தான் இன்னும் நம்ம ஒரு நாளையில் ரெஸ்ட்டு கூட இல்லாமல் ஓடிட்டுருக்குறோம், தேவையில்லாத காரியத்துக்கு, ஒன்றுமில்லாத குப்பையான காரியத்துக்கு. ஏன்னா பரலோகத்தில் நம்ம சேர்த்துறதில்ல, பூலோகத்தில் சேகரித்து வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இவன் செய்த இந்த தவறுனால தான் அவன் இந்த பூலோகத்தவனை ஜெயித்துருக்கலாம், அந்த மனிதனான ஐஸ்வர்யன். ஆனால் பரலோக ராஜ்யத்தை அவன் ஒருபோதும் சுதந்திரிக்க முடியாது. அவன் வந்து அந்த நித்திய ஜீவனை இழந்து போனான். இதோட இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த 4 தவறுகள் மூலிமா அவன் இழந்து போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை. அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வேண்டிய விலை வந்து மிக பெரியதாக இருக்குது. இது வந்து ஒரு கண்ணோட்டம். இந்த வசன பகுதியிலிருந்து நம்ம சாராம்சமாக இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணோட்டம். இதை வந்து வேற கண்ணோட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கறதா இருக்க போகிறோம். அதே போல் ஆவிக்குரிய இப்போ வந்து அந்த ஊமை வந்து எந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சுன்னா, யூதர்களுக்கும் அப்போஸ்தலர் மத்தியிலும் சொல்லப்பட்டுச்சு. ஸோ அவர்களுக்கு அந்த செய்தியானது உலகப்புரியமாக அந்த மேலோட்டமாக அந்த காரியத்தை பார்க்க போனால் இதை நம்ம கற்றுக்கிற காரியமாக இருக்குது. புது சிருஷ்டியாக நம்மளுக்கு, புதிய ஏற்பாட்டின்படி வாழ்கிற நம்மளுக்கு, புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற நம்மளுக்கு தேவன் இதிலிருந்து என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன் வந்து அந்த ஐஸ்வர்யானை வந்து ஐஸ்வர்யவானே அப்படின்னு கூப்பிடுறாரு? நம்மளே பார்த்து அந்த வார்த்தையை கூப்பிடுறாரு, ஐஸ்வர்யவானே அப்படின்னு கூப்பிடுறாரு. கிறிஸ்துவின் சபையார் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 98-99% நம்ம அன்றாட வேலைக்கு போனோம்னா அடுத்த வேலை நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான். அப்புறம் எப்படி ஐஸ்வர்யவானே நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு? நம்மளே தான் கூப்பிடுறாரு கன்ஃபார்ம். எப்படி ஐஸ்வர்யானே கூப்பிடுறாரு? நம்ம எதில் ஐஸ்வர்யவானா இருக்கிறோம்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 8:19. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும். அதான் தவறா நோட் பண்ணிட்டேன், ஒரு செகண்ட். நான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன், பார்க்குறேன். ஓகே, இன்னொரு வசனம் அதை வாசிப்போம். பின்பு வந்து நான் என்னோட ஃபோனில் பார்த்து சொல்கிறேன். சங்கீதம் 119 72வது வசனம். இதை ஃபஸ்ட்டு வாசிப்போம், பின்பு அதை சொல்கிறேன். சங்கீதம் 119 72வது வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஸோ இதே தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் அதுக்குள்ளான ஆதார வசனம் தான் பார்த்தோம். நோட் பண்ணும்பொழுது எழுதும்பொழுது தவறாக எழுதிட்டேன். ஸோ சங்கீதக்காரன் சொல்கிறபடி எது வந்து நம்மளுக்கு நம்ம ஐஸ்வர்யனாக இருக்கிறோம் எப்படி அப்படின்னா,
நாம் தேவனுடைய சட்ட திட்டங்களை, அவருடைய ஒரு எண்ணங்களை, அவர் இந்த பூமியை எப்படி சிருஷ்டித்தார், மனித பிறப்பு எப்படி வந்தது, நம்மளுக்கும் தேவனுக்கும் உண்டான உடன்படிக்கை பழைய ஏற்பாடின்படி எப்படி இருந்தது, புதிய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது, இன்னும் பின்வரும் காலம் நம்மளுக்கு எப்படியாக இருக்கும், மறுபிறப்பு இருக்கிறது, இப்படிதான அவருடைய சிந்தையை கற்பனை எல்லாத்தையுமே நம்ம வந்து பெற்றிருக்கிறோம் அந்த வேதாகம் மூலியமா. ஸோ இதுதான் நம்முடைய ஐஸ்வர்யான ஆக்குது. ஸோ இது மூலியமாக தான் நம்ம அவசியமாக இருக்கிறோம். ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்தையும் உலகத்தில் உண்டான யாருக்காக சிருஷ்டித்தார்? இயேசு கிறிஸ்துக்காக. ஸோ அந்த அந்த அத்தனை இருக்கிற அவரு ஐஸ்வர்யவான். அவர் கொடுத்த வேத வசனத்தை நம்ம கொண்டிருப்பதனால, அந்த வசனத்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்கிறதுனால நாமும் அதே ஐஸ்வர்யனாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வகையில் நம்ம ஐஸ்வர்யனாக இருக்கிறோம். அதே போல நாம் சுயநலத்தை வெறுத்திருக்க வேண்டும். இப்போ முன்னே வாசித்தோம், அது வந்து பூமிக்குரிய வகையில் நம்ம வந்து என்னுடைய சகோதரனையும் அதே போல் நேசிக்கணும், என்னை நேசிக்கிறது போல அப்படின்னு பார்த்தோம். ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம சுயத்தை வெறுத்தோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த காரியம் நம்மளுக்கு சொல்லப்பட்டதான முக்கியமாக நம்ம அழைக்கப்பட்டதான நோக்கமே இதுதான். நம்ம வந்து அடுத்த கட்டமாக இந்த இடத்துக்கு தான் நான் வந்து சொல்லுவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவோம். ஸோ சமயம் சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் என்ன பண்ணும்? சத்தியத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போது நிகழ்கால ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பிரியாணி கடையில் ஒரு பிரியாணி வேணால் ஒரு ஆஃபர் போட்டுக்கிறாங்க. நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா சாப்பிட்டு பார்த்துட்டா சூப்பராக இருக்குது. ஒரு 10 பேருக்காச்சும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் மாட்டோமா? லேடிஸ் அதே மாதிரி துணி கடைக்கு போகிறாங்க. போன மாதம் வந்து பார்த்தாங்க 5000 ரூபா, இந்த மாதம் அதே சரி 2000 ரூபா. அதே இடத்துல 2.5 புடவை வாங்கிடலாம், இன்னொரு 1000 ரூபா போட்டால் 3 புடவை வாங்கிடலாம். அவங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த ரட்சிப்பை நம்ம இலவசமாக பெற்றுக்கிட்டு நம்ம அதை ருசி பார்த்துருக்குறோம். தேவனுடைய அன்பை, அதோட ஆழம், நீளம், அகலம் எல்லாத்தையும் நம்ம ருசி பார்த்து இருக்கிறோம். இதோட அடுத்த கட்டம் நம்ம அதை தெளிவாக உணர்ந்தோம்னா, நம்முடைய சகோதரன், நம்முடைய அயலான் இதை பற்றி உணராமல் இருக்கிறானே, இந்த அன்பை உணராமல் இருக்கிறானே, தெரியாமல் இருக்கிறானே அப்படின்னு நம்மளுக்கு என்ன வெளிப்படும்? சத்திய வேதவசனம் தான் அவங்கள்ட்ட பேசுறது. உட்காந்து டீ கடையில் 10 மணி நேரம் நம்ம வேற நியாயம் பேச மாட்டோம். ஒரு 10 நிமிஷம் எடுத்தாலும் 10 மணி நேரம் உட்காந்தாலும் வேற நியாயம் பேச மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை குறித்து அவங்ககிட்ட பேசுவோம். ஸோ அது வந்து வெளிப்படும். அதே போல ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 14, 15 வாசித்து பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 14, 15. விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாவங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இந்த வசன பகுதியில் வந்து ஒரு 2 காரியங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? இப்போ நம்ம இந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு நம்ம வந்து ஐஸ்வர்யன் ஆயிருக்கிறோம். உங்களுடைய அழையான வந்து இன்னும் சத்தியத்தை அறியாமல் அவன் இன்னும் தரித்திரனாக இருக்கிறான். உங்களுடைய அந்த ஐஸ்வர்யத்திலேருந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கறது தான் இந்த தேவ வசனத்தை எடுத்து சொல்றது போல. நீங்கள் தரித்திரனாக இருக்கும்போது உங்ககிட்ட ஒருத்தர் வந்து சத்தியத்தை சொல்லி உங்களை அந்த தரித்திரத்திலிருந்து காப்பாற்றினார்ல, அப்போ நம்ம அதை உணராமல் இருந்தால் நம்மளுடைய அயலான் இன்னும் அந்த தரித்திரத்தில் இருக்கிறான். நம்மளோட ஐஸ்வர்யத்திலிருந்து நான் ஐஸ்வர்யனா வந்து நின்றுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அப்படியே கடந்து சொல்றது. நம்ம வேத வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கிறோம். ஒரு வாலிப கூட கேட்குறாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற சின்ன வயசுலேருந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் தேவன், நீங்கள் இயேசுவை நீ சொல்கிறதெல்லாம் வேற என்ன செய்யணும்? வித்து அயலானுக்கு கொடு. அதுதான் இங்கே சத்தியத்து அதே ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஐஸ்வர்யனாகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளுக்குள்ளாக வேலை செய்யுது. நம்ம எல்லா காரியமும் கரெக்டாக செய்கிறோம், தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிறோம். ஸோ நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய சகோதரி, அயலான் கூட வேலை செய்கிறவங்கலாம் இன்னும் அந்த தரித்திரத்தில் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிறாங்க. எப்படி காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது நம்ம மனசு கேட்கலையோ, அதே மாதிரி இந்த சத்தியத்தை அறியாமல் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டப்படணும் இல்லையா? அவனோட ஆத்மாவை நினைச்சு அதை ஃபீல் பண்ண நம்ம பேச வேண்டிய, நம்ம ஒரு ஊழியர் அளவுக்கு நம்ம சத்தியத்தை போய் சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு வார்த்தையை கேட்டு இந்த கிறிஸ்துவின் நிமித்தமாக பிடிக்கப்பட்டீங்கல்ல,
அந்த வார்த்தைகள் என்னவா இருக்கும், எந்த உங்களுக்குள்ள கிரியை செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி தானே. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சு, பைபிள் ஃபுல்லாக எனக்கு தெரிய தேவையில்லை. நீங்கள் எப்படி ஒரு இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, அந்த வார்த்தை எந்த வார்த்தையை உங்களுக்குள்ள கிரியை செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒரு 4 பேர்த்துக்கிட்ட அதில் ஒருத்தரை தேவன் தேர்ந்தெடுப்பார். நீங்கள் வந்து விதைங்க, அவ்வளோதான். தேவன் அந்த வேலையை கிரியே அவரோட வேலையை அவர் செய்வார். இதுதான் இந்த காரியத்தில் நம்ம கட்டி. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தரித்திரத்திலிருந்து காப்பாற்றினாங்க. அதே போல் நம்மளுடைய அயலானியும் சகோதரன் சகோதரியும் நம்ம ஐஸ்வரத்தில் இருக்கும்போது அவங்கள காப்பாற்றணும். அதை மறந்து நம்ம மட்டும் தேர்தலாக இருக்கிறோம் அப்படின்னு எண்ணிட்டு அப்படியே இதுக்கு நம்ம ஒரு லெவல் அடைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன, நம்ம வளர்த்துட்டோம், இன்னொருத்தனை வளர்த்தணும், அந்த காரியத்தை தெளிவாக செய்யணும். ஸோ இது வந்து உலகத்துக்கு தேவனை அறியாதவர்களுக்கு நம்ம போய் செய்கிற ஊழியம். இது மட்டும் போதுமானதா? ஒரு நம்ம வளர்ந்துட்டோம், சத்தியத்தை வளர்ந்துட்டோம், தேர்தலாக இருக்கிறோம், சத்தியத்தை அறியாதவங்களுக்கு மட்டும் நம்ம சொன்னால் போதுமானதா? வேதாந்தத்தின் அடிப்படை நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சபைக்குள்ளாக இருக்கிறவர்கள் வந்து ஒருவித காரியத்தில் பலவீனப்படலாம், அவங்க இடத்துல ஸ்லிப் ஆகலாம். நம்ம தேர்தலாக இருக்கிறோம், எல்லா காரியத்தையும் எல்லாம் டேக்கிள் பண்ணிக்கிறோம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் அவங்களாலேயே எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு சிலர் பலவீனப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது? ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிப்போம். நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி நிறுத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவுள். ஸோ முதலாவது சரீரமான பிரகாரத்தில் இந்த காரியத்தை பார்த்தோம். அதே போல் ஆவிக்குரிய வகையில் பார்க்கும் பொழுது, அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவால் பலவீனருடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். ஸோ இது வந்து நம்ம சபைக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரிகளும் அவர்கள் தேர்தலாக இருக்கும் பட்சத்தில், எனக்கு முன்னாடி இவன் ஞானஸ்தானம் எடுத்தான் ஆச்சு, 10 வருஷம் வந்துட்டு இருக்கிறானே, அவனுக்கு இந்த இடத்துல எந்த முடிவு எடுக்கணும்னு தெரியாதா? அவர் தவறு பண்ணிட்டாங்க, அவங்க பலவீனப்பட்டுட்டாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல உட்காந்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்களோட பலவீனத்தில் நம்ம தாங்கணும். அவங்கள தேவனுடைய வசனத்தை கொண்டு நீங்கள் வந்து பலமாக இருக்கலாம் எல்லா காரியத்துலையும், எல்லா சூழ்நிலையும். ஒரு சிலர் அது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தேவ வசனத்தை கொண்டு நம்ம அவங்களை பலப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்று. இதை ஆல்ரெடி பார்த்தது தான். அதே போல் ஆவிக்குரிய விஷயத்தில் சிந்தித்து பாருங்க. அவங்களோட பாரத்தை நம்ம சுமக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதே போல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கவும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். ஸோ இதை வந்து கொடுக்கறதுல காட்டிலும் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து காணிக்கை கொடுத்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே இடத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போட்டு பாருங்களே, கொடுக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், இந்த வாங்குகிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், நாம் வந்து பலவீனப்படும் போதெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் இல்லை ஊழியர் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்திகிட்டே இருக்கணும். வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எப்போ கொடுக்கறது? இன்னொருத்தர் டவுன் ஆகும்போது நீங்கள் அந்த சப்போர்ட்டை கொடுக்கலாம்ல. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்ல ஒரு சூழ்நிலையில். அதே சூழ்நிலை நம்மளுடைய சகோதரன் வரும்போது அந்த டைமில் வேற ஒருத்தர் அவைலபிலிட்டி இல்லாமல் போயிடலாம். நம்ம போய் அந்த முன் வந்து அந்த காரியத்தை பண்ணிடலாம்ல. நம்ம போய் அவனுடைய கஷ்டத்தில் துக்கத்தில் முன்னின்று, நீங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலாக பெரிய சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவங்ககிட்ட கூட போய் உட்காந்து ஆறுதலான தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள். தேவன் அவனை ஆறுதல் செய்வார். இந்த காரியத்தை நம்ம செய்யலாம்ல. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கணும்ல. நம்ம சோர்வடையும் போது பலவீனப்படும் போது நம்முடைய சகோதரன் வந்து நம்மை தேற்றுவான்ட்டு. அதே போல் நம்ம இன்னொருத்தர் பலவீனத்தில் நம்ம தாங்க வேண்டிய அவசியமாக இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடரற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஸோ 3 காரியங்கள் நீங்கள் பார்க்கப்படுது. ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள். ஸோ ஒழுங்கற்று நடக்கிறானா அவனுக்கு புத்தி சொல்லுங்கள், கடிந்து கொள்ளுங்க, அது தவறில்ல. ஆனால் திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்கள். இது என்னன்னா, ஒழுங்கற்றவனா அவன் நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த 2 கேட்டகரி அப்படி இல்லை. அவங்க வந்து தேவவசனம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க, அறிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க ஒரு சில காரியங்கள்
வரும் பொழுது அவங்க பலவீனப்பட்டுறாங்க, தினநூற்றில் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அவனை வந்து இந்த ஒழுங்கற்றவங்க லிஸ்ட்டில் சேர்த்திட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஒழுங்கற்றவங்க யார்? அந்த இடத்துல தினநற்று போனவர்கள் யார்? பலவீனம் ஆனவங்க யார்? இதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு மாரல் சப்போர்ட்னு. அது மேக்ஸிமம் சாரி எனக்கு இங்கிலீஷ் வார்த்தையில் அதிகமாக வந்து தமிழ் வரதில்லை. ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நீங்கள் ஃபினான்ஷியலாக பணமாக கொடுத்து சப்போர்ட் பண்ண காட்டிலும் கூட உட்கார்ந்து ஆறுதலாக ஒரு வார்த்தைகள் பேசும்பொழுது அவங்க பலப்படுவாங்க. அவங்களுக்குள்ளாக அவங்க சேகரித்து வைத்த அந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நினைப்பூட்டினா போதுமானது. அது அவங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். இந்த ஒரு சின்ன வேலை தான், சின்ன சப்போர்ட் தான். அதுதான் செய்ய சொல்கிறவங்கள. அது நான் சொல்ல, வேதாகம் சொல்லுது. அதே போல் ஒரு வளர்ந்த சகோதரர்கள் வந்து இப்போது புதிதாக வந்த சகோதரர்கள் பலவீனப்படுறவங்க அவங்களை குறித்து நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போது இந்த சபையில் வந்து மேக்சிமம் அந்த ஜான் பிரதர் அவங்க மூலியமாக தான் எல்லாரும் சத்தியத்தை கேட்டு வந்திருப்பீங்க. நாளைக்கு அவர் ஒரு பலவீனப்பட்டுட்டார், அதை யார் போய் கேட்கறது? நம்மளாம் வந்து இன்னும் தேர்னவெல்லாம் இல்லை, தேரப்பட்டுருக்கிறோம். இந்த ஒரு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டுருக்கோம். அவர் வளர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு ஒரு பலவீனம் வருது, யார் தாங்கிறது? நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதை ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப ரெடியாக தான் இருக்கீங்க, ஆவலாக இருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலை, வேலை நிமித்தமாக, பணி நிமித்தமாக நீங்கள் என்னை பார்க்க வரல. ஆனால் ஜஸ்ட் நீங்கள் விசாரிச்சிங்க. விசாரிச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய டைமில் பவுலுக்கு வந்து பைசா அனுப்பிக்கிறாங்க, காசு அனுப்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் வந்து வாழ்விலும் தாழ்விலும் தெரிஞ்சுட்டாரு, மன ரம்மியமாக இருக்கு, கற்றுக்கிட்டார் அவர். அதனால் அவருக்கு வந்து பசியோ பட்னியோ நிர்வாணமோ அவர் அதை பாதிக்க போகிறதில்ல. ஆனாலும் அவர் ரொம்ப பலப்பட்டார், தேறின ஊழியராக இருக்கிறார் அவர். ஆனால் அவர் விசாரிக்கிறாங்கல்ல மக்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த காரியம் பணம் அனுப்புவதை காட்டிலும் ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் பண்ணுறதை காட்டிலும் அந்த விசாரிப்பு, அந்த காரியம் வந்து அவரை வந்து ரொம்ப சந்தோஷத்தைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வேதாகமத்தில் வாட்சி பார்க்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சின்னா நீங்கள் ஊழியம் பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஒரு சூழ்நிலையினாலும் அந்த டம்ளர் தண்ணி கூட நம்மளால் எடுத்து தர முடியல, ஒரு பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறோம், ஒரு சூழ்நிலை அது பண்ண முடியல, ஃபோன் பண்ணி விசாரிங்க பலவீனப்பட்டவங்களுக்கு. அதுவே மிகப்பெரிய ஒரு ஊழியமாக இருக்கிறது, விசாரிப்பு ஊழியம். எந்த ஊழியமே நம்மளால் பண்ண முடியல, நம்மளோட சூழ்நிலை அப்படி, ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து தர முடியல, அந்த இடத்துல விசாரிப்பு ஊழியம் பண்ணலாம். நீங்கள் இந்த இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ஃபோன் இருக்குது எல்லாத்து கையிலையும். ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்குறாங்க, 10 நாள் அவங்க வேலைக்கு போக முடியல, அவங்களுடைய வீட்டோடைய வருமானமே அவரால் தான் நம்பி இருக்குது. அந்த டைம் உங்களால் காசு தர முடியல, ஃபோன் பண்ணி கேளுங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க. அந்த பிரதர் வந்து ஒரு முழுந்த ஊழியக்காரராக இருக்கும் பட்சத்துலையும் அவருக்கு இன்னும் உந்துதலாக இருக்கும், இன்னும் ஆர்வமாக அவருடைய ஊழிய பணியை அவர் அதிகமாக செய்வார். ஸோ புதிதாக வந்தவர்கள், இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பலவீனப்பட்டால் மட்டும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. முதிர்ந்த ஊழியர்கள், சத்தியத்தில் பலப்பட்டவங்க, வயசானவங்க, அவங்க பலவீனப்பட்டாலும் நாம் அந்த இடத்துல ஒரு கேட்குற ஒரு காரியம், சின்ன விசாரிப்பு தான். அந்த விசாரிப்பு அவங்களை ஊக்கப்படுத்தும். நம்ம செய்ய முடியாத ஊழியத்தை அவங்கள கொண்டு தேவன் செய்வார். ஸோ அந்த விசாரிப்பு ஊழியத்தையாவது நம்ம செய்யணும் சபையில். இந்த விசாரிப்பு ஊழியத்தை பற்றி இன்னும் 2 வசனங்கள் இருக்கு, வாசித்து பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசித்து பார்ப்போம். பிலிப்பியர் 2:20. அது என்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவரும் என்னிடத்தில் இல்லை. ஸோ முன்னாடி வசனத்தை 19 வாசித்து பார்த்தா யாரும் தெரியும். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்கு நம்பி இருக்கிறேன். ஸோ விசாரிக்கிறதுக்கு என்ன விட எனக்கு ஈக்குவலாக யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக முடியல, அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் அந்த விசாரிப்பு ஊழியத்தை அவர் பண்ணார். ஸோ ஊழியத்தில் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சதை தாண்டி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துடணும், ஊழியர் கூட போகணும், 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லணும், இதெல்லாம் தாண்டி நம்மளால இயலாமை, நம்ம முடியாமல், நம்மளோட சூழ்நிலை காரணமாக முடியாமல் இருந்தாலும் இந்த ஊழியத்தை நம்ம பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு விசாரிப்பின் ஊழியத்தை பண்ணக்கூடியதாக இருக்கணும். இது எங்கே தொடங்கணும்? விசாரிக்கும் ஊழியம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே தொடங்கணும்? சொந்த குடும்பத்தை விசாரிக்க பழகணும், விசாரிக்க தெரிந்தவனாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய சட்டமாக இருக்குது. சொந்த குடும்பத்தை வழிநடத்த தெரியணும். அதை விசாரித்து அதனுடைய அனுபவத்தை கொண்டு சபையை விசாரிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும். இப்போ வந்து இங்கே ஒரு 50-60 பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எல்லாத்துடைய பேர் அறிந்தவர்களாக இருப்பீங்க கன்ஃபார்மாக. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய கஷ்டம், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்குது, அவங்களுடைய மனக்குமுறல் தேவனை நோக்கி என்னவாக இருக்குது, அவங்க எதில் பலவீனப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொருவரும் அறிந்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதிய ஏற்பாட்டின்படி, பழைய ஏற்பாட்டின்படி சபை மக்களை காண்பித்த காலங்களில் புதிய ஏற்பாட்டில் புதுசாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு கட்டிடம் மாதிரி, சரிங்களா, ஒரு செவரு போல. ஸோ அந்த செவரு வந்து இப்போது ஒரு கல்லுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த மேல் லைன் வந்து ஃபுல்லாகவே பக்கத்து பக்கத்தில் ரொம்ப ஜாயின் பண்ணி நல்லா காம்பேக்டாக இருக்குது. இடையில ஒரு 4 லைனு அந்த இடையில நம்ம காங்கிரீட் அதெல்லாம் போடாமல் வெறும் கல் மட்டும் வச்சிட்டோம். கீழே வந்து மறுபடியும் இன்னொரு லைன் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு பேக் பண்ணுறோம். அது ஸ்ட்ராங்காக இருக்குமா? இருக்காது. கேப் விரிசல். நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபுல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பு, ஐக்கியம், எல்லாத்துக்கிட்டையும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அதுக்குள்ளே நான் இப்போ சொன்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குரூப் தனி, இவங்க ஃபுல்லாக ஒரு குரூப், இவங்கெல்லாம் ஐக்கியமாக இருப்பாங்க. இன்னொரு குரூப் அவங்க ஃபுல்லாக ஐக்கியமாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஏற மாட்டாங்கண்ணா. இப்படி கை இணைக்கமாக இல்லாமல் ஒரு இசைவாய் கட்டப்பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுது. இசைவாய் கட்டப்பட்டேன்னு அந்த அளவுக்கு காம்பேக்டாக நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் சட்டம் நம்ம இதுதான் சொல்லித்தருது. அந்த விசாரிப்பின் மூலியம் நம்ம குடும்பத்தில் தொடங்கணும். அடுத்து பின்பு அது சபைகளுக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். சும்மா ஏதோ நம்ம இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இது மூலியமா நம்ம ரட்சிப்பை நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு வந்துட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தினம் தினம் வளருவது தான் நம்ம கிறிஸ்துவம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 35 38 வரை. 25ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரை. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். போதுமானது, நம்மளுக்கு தெரியும். அப்படியே அந்த சாராம்சத்தை மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து இது வந்து 2 காரியங்கள் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நாங்கள் வந்து எப்போ வந்து பசியாக இருந்தோம், பட்னியாக இருந்தோம் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிறியர் யாருன்னா, நம்மள பலப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள். இப்போ வந்து அவங்க தேர்னாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கலாம், இப்போ ஏதோ பலவீனப்பட்டிருக்கலாம், அவங்கள வந்து நம்ம தாங்கிறது தான். ஸோ அந்த சிறியர்கள் அவங்க பலவீனப்படும் போது நம்ம அதை செய்ய வேண்டியது புதிய ஏற்பாட்டின் சட்டமாக இருக்குது. நம்ம அதை பண்ணித்தாகணும். சரி, நம்ம எல்லோருக்கும் இன்னொரு கேள்வி. நம்ம வந்து முன்னாடி வந்து எல்லாம் செய்கிறோம், ஓடி ஓடி நம்ம அவங்களை விசாரிக்கிறோம், இவங்களை விசாரிக்கிறோம். நம்மளை யார் விசாரிப்பது? என்னை யார் விசாரிப்பது? அந்த ஐஸ்வர்யான மையடனை போல தான் என் அப்படின்னு நம்ம கேள்வி வந்தாலும் அதுக்கும் நம்மளுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவன் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. ஸோ நம்மளை யார் விசாரிப்பா அப்படிங்கிற உங்க கவலையே வேண்டாம். நீங்கள் எல்லாத்தையும் விசாரிங்க. நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மளுடைய பலவீனங்களை தாங்க. ஏன்னா நம்ம அப்படி பலவீனப்பட்டு தரித்திரம் இருக்கும்போது தான் இன்னொரு சகோதரனை கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தேவவசனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இப்பொழுதும் நம்ம கிறிஸ்தவர்களாய் இந்த பூமியிலே தேவனுடைய சட்டத்திட்டங்களை எல்லாத்தையும் தெரிந்தவர்களாய் நம்ம அந்த ஐஸ்வர்யத்தில் இருக்கிறோன்னா, நம்ம பலவீனப்பட்டப்போ நம்ம தரித்திரம் இருந்தப்போ இன்னொரு சகோதரர் செய்தது தான். அதை நம்ம எண்ணி பார்த்து நாம் அதையே அடுத்தவர்கள் பலவீனப்படும் போது நம்ம தாங்க வேண்டும். அவசியமாக இருக்குது. நம்மளை வந்து யார் தாங்கன்னு கவலை வேண்டாம். நம்மளை விசாரிக்க ஒருத்தருக்கிறாரு. அவர் தேவனுடைய வளப்பரசுக்கு வந்து நம்மளை பற்றி எப்பொழுதும் பரிந்து பேசித்தான் இருக்கிறார். ஸோ நம்மளை யார் பார்த்துக்குவா, நம்ம யார் கேட்பா, நம்ம யார் விசாரிப்பா, அந்த கவலை நம்மளுக்குள்ளே யாருக்குள்ளே வேண்டாம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 15. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 15.
சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு அந்த உசுரை கொடுக்குறது ஹையஸ்ட்டு ஒரு அன்புன்னு நான் சொன்னேன், சரிங்களா? இப்போது தாங்கிறதுல ஹையஸ்ட்னா இதுதான். சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படும். உன் சூழ்நிலை என்னவா இருந்துட்டு போட்டோம், அதை மறந்துடு. உன் பகவதன் நான் சந்தோஷப்படுறானா, நீ போய் சந்தோஷமாக இரு. உனக்கு கவலையாக இருந்துட்டு போட்டோம், துக்கமாக இருந்துட்டு போட்டோம், அவன் சந்தோஷத்தில் நீ பங்கெடுத்துக்கோ, சந்தோஷமாக இரு. ஆனால் அவன் சூழ்நிலைக்கு நீ போயிரு. அவன் வந்து துக்கப்படுறானா, நீ சந்தோஷமான உன் காரியம் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அதை மறந்துடு. அவன் கூட சேர்ந்து துக்கப்படும். அவன் இடத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும், அவனோட ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும். இதுதான் பலவீனத்தை தாங்கிறதோட எக்ஸ்ட்ரீம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை செய்யணும். இப்போ இந்த தலைப்புக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கும் ஒரு லிங்கேல் அது மாதிரி தெரிஞ்சிருக்கும். ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் தான். மத்தேயு 19 வாசிக்க வேண்டாம். 19 வசனம் 16லேருந்து 30 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். அது அந்த இடத்துலையும் ஒரு வாலிபன் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்குறான். இந்த வந்து நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், விபச்சாரம், களவு, இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கிறேன், வேற என்ன செய்யாமல் இருந்தால் அப்போ சிலர் கேட்குறாங்க வேற என்ன செய்யணுங்கிறாங்க. அந்த சகோதரன் கேட்கும்போது நம்மளுக்கு உண்டானவங்களை விட்டு தரித்திர கூட அப்படின்றது அவன் மனசில் அவன் போயிடறான். அப்போ சிலர் கேட்குறாங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்போ கேட்குறாங்க. அப்போது தந்தையாவது தகப்பனையாவது தாயாவது எதை பற்றியும் எது மேலேயும் நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஒன்லி ஒன், இயேசுவானவர் நம்மளுக்காக அந்த கல்வாரி சிலை உயிரை கொடுத்து கிறிஸ்துவர்களாய் நம்ம ஆயிருக்கிறோம். கிறிஸ்துவ ஆயிருக்கிற நோக்கம் என்ன? ரோமர் 8:28-29 படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் அவருடைய சிந்தைக்கு ஒப்பாய் வளரணும். அவருடைய சிந்தை என்னங்கிறது நாளுக்கு நாள் நம்ம கருத்துக்களாக உணர்ந்துக்கணும். இதுதான் ஒரு ரட்சிப்பு நிறைவேற நம்ம பாடுபடுலாம் இருக்க முடியும். ரட்சிப்பு வந்து அடைஞ்சிட்டோம், நம்ம பாவ மன்னிப்பு ஏற்றுக்கிட்டோம். நித்தியத்தை அடைவதுதான் அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவது. அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்னா, இயேசுவான சொல்ல போனால் எது மேலே ஈடுபாடு வேண்டாம், உண்மையான தேவன் மேலே விசுவாசமாக அன்பாகு, அவருக்கு சொல்கிற கட்டளைகளை கேளு. அந்த சொல்கிற கட்டளைகள் என்னென்னா இதெல்லாம் நம்ம சொன்னது தான். உலகப்பிரியமான விஷயத்தில் சுயத்தை வெறுக்கணும், அதே போல் ஆவிக்கிற விஷயத்தில் சுயத்தை வெறுத்து சத்தியம் தெரியாதவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை தெரிஞ்சு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் பலவீனப்படும் பொழுது அவங்களை தாங்கணும். அது மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பலவீனப்படும் போது விசாரிங்க. சும்மா சிம்பிளாக பெரிய ஊழியர்கள் பண்ண முடியாது, அந்த சின்ன ஊழியத்தை நம்ம கையில் எடுத்து விசாரிப்பின் ஊழியத்தை நம்ம தாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் எப்பொழுதும் ஃபஸ்ட்டு கற்பனை வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அதே போல் இரண்டாம் கற்பனை சகோதரத்தை அன்பு கூறுவது. அந்த அன்பு பூர்ணம்னா இந்த நான் சொன்ன எல்லா காரியங்களும் நம்மளால் சுலபமாக செய்ய முடியும். ஸோ இதுதான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் இந்த வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நடந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தின்படி ஒரு அனைவரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.